ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேம்ப். இந்த கேம்பில் கிடைக்கிற லூட்டை மச்சான் விளையாட போகிறோம். இந்த கேம்ப் வந்து பெருசாக எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு பீக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் பீமா சிக்தியில் இருக்குது. நம்ம வந்து 2 இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். நம்ம மொதல் மேட்ச் அதுமா பீமா சிக்தி வந்தாச்சு. இதில் 2 வீடு தான் இருக்குது. 2 வீடு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, இந்த கேம்ப் சுற்றி இருக்கிற சர்க்கிளில் கிடைக்கிற பொருள் எடுத்துக்கலாம். மற்றபடி வேற எங்கேயும் எடுக்கக்கூடாது. இதில் வேறு இங்கே இருக்க வாட்ச் செஸ்ட்டு, நம்ம வாட்ச் செஸ்ட்டில் பொருள் எடுக்க முடியாது. ஏன்னா வாட்ச் செஸ்ட் வந்து வெளியே இருக்குது. வெளியே இருக்கிறதுலாம் பொருள் எடுக்க முடியாதா? டே கொஞ்சம் ஆமாம் மட்டும் கொடுங்கடா. ஓகே, உட்பேக்கர் எடுத்துக்கலாம். ஏன்னா உட்பேக்கரில் இனிமே சுட்டா ஒரே புல்லட் போட்டுன்னு போயிடுவானுங்க. ஆமாங்க, நமக்கு புல்லட் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். ஓகே, பீனண்டு கன் இருக்கு, நம்ம வந்து பீனண்டு கன் எடுத்துக்கலாம். ஏன்னா சுடுறதுக்கு எனக்கு அந்த கன் நல்லா சுடுது. இப்போலாம் பவர் கீரை மாற்றி வச்சிருக்கான்னு அந்த ஒரு கண்ணு மட்டும் தானே எஸ்எம்ஜி நல்லா சுடுது. மீது எந்த கண்ணு சுடுறாலும் புல்லட் எக்குத்தப்பா பறக்குதுடா. அதுக்கப்புறம் ஒரு இனி பைப்பில் வந்து சுடுற ஒருத்தர் லூட் அடிச்சிருந்தானே வெளியோடா. வெளியே வந்தாலே முடிச்சுன்னா ஒரு சான்ஸ் குறைச்சால கூட ஒரே ஒரு சான்ஸ், அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து ஒரு இனிமே கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த கேம்ப் லொக்கேஷனுக்கு போயிடலாம். அடுத்த கேம்ப் வந்து பீக்கில் இருக்குது. போகிற வேலையை நினச்சோம், இங்கே ஒரு இனிமே இருக்கானா, உள்ள ஓட்டுற சத்தம் கேட்குது. டேய் வெளியே வந்துடா, செல்லா கூட்டியே வெளியே வந்து அடி வாங்குறியாடா. இவன் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்டாக பீக்குக்கு போயிடலாம். ஏன்னா பீக்கில் தான் இன்னொரு இடம் இருக்குது. அதில் இப்போ நம்ம முடிஞ்ச லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லூட் அடிக்க முடியாது. பெருசாக லூட்டு கிடைச்சா நல்லா இருக்கும், ஆனால் கிடைக்குமான்னு தெரியல. இங்கே வீட்டில் ஒரு இனிமே இருக்கா. டேய் டாப்பில் இருக்கா, உன்னை பார்த்துறேன்டா. நல்லா தெரியுது டாப்பில் ஒழிஞ்சிருக்குன்னு. வெளியே வந்தனா முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம 3 பேர் கில் பண்ணியாச்சு. தேவையில்லாம வந்து தலையை கட்டிடா. தலையை கட்டா முள்ளே உட்காந்துனா பொத்திக்கின்னு உட்காந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நான் கேம்புக்கு வந்துடும். அடுத்த கேம்புக்கு இந்த கேம்ப் போல நிறைய லூட்டு கிடைச்சா சூப்பராக இருக்குது. கிடைக்குமா கிடைக்காதரா? என்ன இருக்குது? ஓகே, ஹெல்மெட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேறு இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் இந்த 2 இடம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வேறு எங்கேயாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கரெக்டாக மேட்ச் விளாட்றப்ப தான் ஞாபகமே வர மாட்டேன். எவனா சுடுறது தேவையில்ல மேண்டா சுடுற தேவையில்லாம ஏன் வந்து கை வைக்கிறீங்க மேலே? அவ்வளோதான் முடிச்சிச்சு. இங்கே இருக்குது எஸ்எம் ஜாம் இருக்குது. எஸ்எம் ஜாம் தான் நிறைய கிடைக்குது. ஆனால் நமக்கு ஏரோமா தான் நிறைய தேவைன்னா அது இருந்தால் மட்டும் தான் நம்ம மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக முடியும். எஸ்எம் ஜாமெல்லாம் இருந்தால் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக முடியாது. ஓகே, ஸ்னைப்பர் கடா. ஸ்னைப்பர் நமக்கு வேணாம். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து யூஸ் கொடுத்தா நமக்கு வந்து கன்று வெளியே வரும்னு நினைக்கிறேன். நம்ம கன்று கொஞ்சம் லூட்டு கிடைக்கும். அது நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம வந்து MP5 இருக்குது. MP5 எடுத்துக்கலாம். இல்லை MP5 நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து பீனட் கன்னு வச்சுக்கலாம். ஆனால் பீனட் கன்னு நல்லாவே சுடுது. நம்ம வந்து அவசரப்பட்டு கண்ணை மாற்றி லாஸ்ட்டில் அவஸ்தப்பட தேவையில்லை. இருக்கிற வச்சு நான் பொறுமையாக விளையாண்டுக்கிறேன்டா. இந்த இடத்துல காலி பண்ணிடலாமா? நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேறு வச்சு ஏறாமல் இருக்கடா. ஏறாமல் தான் மட்டும் கொடுங்கடா. எஸ்எம்ஜி தானே நிறைய இருக்குது. இந்த எஸ்எம்ஜி வச்சுன்னா ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாதா. இவ்வளோ எஸ்எம்ஜி வச்சுட்டு கீழே தான் தூக்கி போட்டு வரணும். ஏன்னா லாஸ்ட்டு வந்து லாங் ரேஞ்சில் தான் இருப்பானுங்க. அவங்கள போட்டது நமக்கு இங்கே வேணையும் இருக்கான ஒரு பைவடி செல்லக்கூடிய என்ன நின்றுட்டு இருக்க. ஆஃப்லைன் போயிட்டா போல இருக்கு. இவனை சுடலாமா? ஒரு சுட்டு ஒரு கிலோ எடுத்துக்கலாமா? சரி பாவம், போனா போது வந்து விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா வந்து ஆன்லைன் வந்து கூட நம்ம சுட்டுக்கலாம். டே போனா போய் விட்டுட்டு போகிறான். ஆனால் நான் பார்த்தா சுடவே கூடாது. அண்ணன் அவனுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன், அதுக்கு மரியாதை செலுத்தணும். எங்கேயாச்சும் வந்து போட்டு தள்ளிட்டு போடாது. எவனைச்சிருக்கா வேற ஒன்று பீக்கிறேன். ஒரு இனிமே போயில இருக்கான். அவனை பார்த்துட்டேன், ஓடிட்டு இருக்கான். முடிக்கிறேன் உன்னை எங்கே ஒன்றால் விட மாட்டேன். போட்டு அவனை வாடதான் முடிச்சிச்சு. நம்ம 5 பேர். இன்னொருத்தர் இருக்கானா? டே குஞ்சரா இங்கே தான் சுட்ட பைபிள். இங்கே வீட்டுள்ள இருக்கான் இருக்கு. பீக்கு மேலே இருக்கானா, டாப்பில் இருக்கானா? டே கீழே தான் இருக்கியாடா, பார்த்துடா. கீழே கொஞ்சம் சொல்லணும் பாரு. இன்னொரு சுட்டு பாரு. முடிஞ்சு அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம 6 பேர் கில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தர் சுட்டான். ஆனால் எங்கேயும் சுட்டான்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு சுட்ட மாதிரி இருக்க மார்க் காமிச்சது. நமக்கு டேமேஜ் விழுந்துச்சு. ஒருவேளை நம்ம காப்பாற்றி விட்டோம். அந்த டே நீ தானே டே அடா பாவியா, உன்னை காப்பாற்றி விட்டது அண்ணன் மேலே கை வைக்கிறான். பொறுக்கி ஒரு அப்பாவி பையன் நினைச்சு இறக்கம் காட்டுறதுக்கு நம்மள வச்சு செஞ்சுட்டானே. அப்பயே ஒன்று முடிச்சிருக்கணும்டா. சரி போனா போது எப்படியோ போட்டு தள்ளிட்டேன். நான் கூட ஹெட்ஷெட் ஒன்று நினைச்சேன். அந்த உட்பேக்கர் எடுத்துகிட்டு போனது நம்ம கழுத்து அறுத்துருச்சு. பரவாயில்ல, இப்போ நமக்கு லாங் ரேஞ்ச் ஒன்று தேவை. நான் 2மே ஷார்ட் ரேஞ்ச் கண்ணா இருக்கு. டே ஒரு லாங் ரேஞ்ச் நினச்சி கொடுங்கடா, அப்போ தானே போட்டு தர முடியும். ஓகே, VSS கண்ணா, VSS எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு லாங் ரேஞ்ச் இருக்குது. ஸ்னைப்பர் இருக்கா? ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம். என்னடா ஸ்னைப்பர் கொடுக்குறீங்க, VSS கொடுக்குறீங்க. ஓகே, AK கன் இருக்கா? நம்ம AK கன் எடுத்துக்கலாம். ஏன்னா AK கன் மட்டும்தான் நம்ம வந்து ஏரோமில் எடுக்க முடியும். டே இவனையும் பண்ண வச்சிருக்காங்க. அங்கே 2 பேர் இருக்காங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கணும். ஒருத்தனை முடிச்சு சின்ன ஒருத்தர் இருக்கான். இவனையும் வந்து முடிச்சு அவ்வளோதான். 2 பேர் கில் பண்ணியாச்சு. வருஷம் வந்து மாட்டேங்களாடா. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீக்கு தான் போகிறோம். பீக்கில் இருக்கிற கேம்புக்கு போகிறோம். இங்கே இன்னொரு இனிமே இருக்கானா? யாரை சுட்டு இருக்கான். இதான் நமக்கு சான்ஸ் முடிச்சலாம். 3 பேர் கில் பண்ணியாச்சு. போகிற வேலை முடிஞ்ச வரையும் போட்டு தள்ளிட்டு போகணும். அப்போ தான் கில் எடுக்க முடியும். வேற ஒன்றா சிரிக்கினாடா. கிங்கை வேற மாற்றி விட்டாங்களா? டே நான் தானே கிங்கு. அதுக்கப்புறம் நம்ம கேம்புக்கு வந்தாச்சு. கேம்பில் இங்கே ஏரம் இருக்கா? நமக்கு ஏரம் கிடைக்குது. ஏசி எட்டு கண்ணு இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லை. சூப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே, சூப்பர் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம். இங்கே நடக்கா மேக்ஸ் வேணாடா. மேக்ஸ் வேணாம் வேணாடா. எனக்கு தேவை ஏரம். டே 120 புல்லட்டா. 120 புல்லட் ஏறம் கொடுத்துட்டானுங்க. இதுவே எனக்கு போதுனா. இதை வச்சு ஃபுல் மேட்ச் ஆடுவேனே. உள்ள என்னடா இருக்குது? உள்ள பெருசாக எதுவுமே இல்லை. ஓகே, நமக்கு வந்து M60 இருக்குது. M60 நமக்கு தேவை. நம்ம AK யூஸ் பண்ணலாம். நான் AK வச்சுக்கிறேன்டா. M60 பத்திரம் நீங்களே வச்சிங்க. இங்கே ஒரு ரிப்பேர் கிட்ட இருக்குது. ரிப்பேர் கிட்ட எடுத்துக்கிறேன். ஏன்னா ரிப்பேர் கிட்டலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எதுக்கு தேவை விட்டுட்டு போவானே. இதில் நமக்கு வந்து யூஸ் கொடுத்தா கன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து கன்று கிடைக்கும். ஓகே, என்ன பண்ணுறது? M14 அப்கிரேட் பண்ண கண்ணு. அதுவும் தேவையில்ல அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எடுத்துக்கலாம். ஏன்னா அப்கிரேட் பண்ண கொடுக்கறது எதுக்கு விட்டுட்டு போவானே. கன்று எடுத்துக்கிறேன்டா. நம்ம வந்து M14 வந்து எடுத்தாச்சு. அது 3 லெவலுக்கு அப்கிரேட் பண்ண கண்ணு.
இப்போ நான் வந்து பீக்குக்கு போய் அவனை இனிமே இருந்தால் போட்டதில் வேணும் கண்டிப்பாக பீக்கில் இனிமே இருப்பானு நினைக்கிறேன். இங்கே இருக்கீங்களா சண்டை போட்டுருக்கேன் அவ்வளோதான் ஒருத்தனை முடிச்சாச்சு. தேவையில்லாமல் சண்டை போட்டு என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா வேற நினச்சிருக்கானா கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மார்க் காமிக்குது பைப்பில் மேலே இருக்கானே மேலே ஸ்டாண்டிங் பவர் போட்டு வச்சிருக்கேன். நம்ம வந்து பவர் வந்து எடுத்து விட்றேன். ஏன்னா பவர் இருந்தால் தானே மேலே போனாலும் மேலேயே போக முடியாதா அங்கே தான் ஓட்டுறானா 176 டேமேஜா 176 டேமேஜ் வாங்கி தப்பிச்சிடறேன். கண்டிப்பாக உள்ளதாக இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்க குளோவெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே தான் குளோவல் போட்டு ஹீல் பண்ணியிருக்கான். அங்கே ஃப்ரெண்டில் இருக்கான் நான் பார்த்துட்டேன் ஃப்ரெண்டில் இருக்கான் பைப்பில் முடிச்சிட வேண்டியது எங்கே ஒன்றாலும் சரி உனக்கு போட்டுதெல்லாம் விட மாட்டேன் ஸ்டாண்டிங் பவர் டே இப்படி படுத்துட்டா பைப்பில் பயந்துட்டு படுத்துட்டா முடிச்சலாமா அப்படியே கொஞ்சம் அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 5 பேர் கில் பண்ணியாச்சு. செல்லா குட்டி கிங்கா இருப்பான் போல இருக்கு கிங்கே போட்டதுலேச்சு. இப்போ அங்கே ஏட்ராப்பில் ஒரு பொருள் அடிச்சிருந்தான் வந்து வந்துட்டேன் இங்கே ஏட்ராப்பில் இங்கே தான் இருக்காடி ஏட்ராப்பில் பொருள் எடுத்துட்டு எங்கடா ஓடுற அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 6 பேர் கில் பண்ணியாச்சு. நமக்கு வந்து அடுத்து நிமிங்க இருக்கான்னு டக்குனு காட்டி கொடுத்துருது நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கார் எடுத்துட்டு வருது பைப்பில் ஒருத்தன் கார் சுற்றிருக்காண்டி கார் சுற்றுலா பயணம் போயிட்டுருக்கேன். சுற்றுலா பயணம்லாம் போகக்கூடாது ஒன்றா சுற்றி அடி பண்ணா பைப்பில் முடிச்சலாம் அவ்வளோதான் முடிச்சிச்சு. நம்ம 7 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னொரு 8 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 8 பேரை முடிச்சளவு நம்ம வந்து போய் இன்னொருத்தன் கார் எடுத்துட்டு நீங்கள் சுற்றுலா பயணம் மாட்டா எத்தனை பேர் தான் சுற்றுலா பயணம் போயிட்டு இருப்பேன் உங்களை சுற்றி அடிக்கிறதுனா நானே பிறந்து வந்திருக்கேன். பைப்பில் கார் விட்டு இறங்கினா திரும்பி கார் எடுத்துனா அவன் காரை கொளுத்தனா காரம் தானே முட்டி தூக்க கண்டிப்பாக வருவான் நினைக்கிறேன். முட்டி தூக்கலாம் வரக்கூடாது சொன்னா கேளு வாராயா நம்ம எதுக்கு குளோல் போட்டுக்கலாம் டே அந்த பயிர்கள் அப்படியே ஓடி போயிடுறா பைப்பில் பயந்துட்டு போட்டான் காரை கொளுத்தியாச்சு. இப்போ நீ இறங்கி தானே ஆகணும் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தாச்சு டே எவனை சுடுறே எவனோ சைடில் வந்துட்டான் எவனோ சைடில் வந்தது நான் அவனை சுட்டுட்டு இருக்கேன் தேவையில்லாமல் சைடில் வந்து என்ன போட்டு தரேன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் இந்த பைப்பில் வந்து போட்டு தெரியலடா இங்கே இருக்க முடிச்சலாமா அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. நம்ம வந்து 8 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஒரு பைப்பில் சுட்டான் எங்கே இருக்கான்னு தெரியல கண்டிப்பாக மேலே வந்து லூட் அடிக்க உடையாரான்னு நினைக்கிறேன். உடையார சாக்கில் உடச்சி விட்ற வேண்டியதான் காலை எங்கடா இருக்க வந்துருக்கேன் நான் பைப்பில் பார்த்துட்டேன் மேலே தான் வந்துட்டு இருக்கான் முடிச்சலாமா என்ற அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 9 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னொரு 5 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 5 பேரையும் போட்டு சொல்கிறேன் இந்த மேட்ச்சில் வந்து பூயா வாங்குறோம் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் வெஸ்ட்டை ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அடி தாங்கணும் இல்லை எவ்வளோ அடிச்சாலும் தாங்கன்னா வெஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம் இருக்கிறது ஒரு 5 பேர் தான் இருக்காங்களா அந்த 5 பேரையும் போட்டு தர முடிஞ்சால் போட்டு பூயா வாங்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் ஜோன் ஓரத்தில் எனிமிங்களை தேட்டு இருந்தேன் பெருசாக அவனை மாற்றமே இல்லை கண்டிப்பாக பீக்கில் இருந்து ஒரு இனிமேச்சும் ஜோன்லேருந்து உடையார் வந்து நினைக்கிறேன். ஆனால் இருக்கீங்களாடா ஒரு பைப்பில் பீக்கில் என்னடா ஒருத்தன் கூட இல்லாமல் இருக்கீங்க இருக்கானா ஒரு பைப்பில் ஃப்ரெண்டில் உடையிருந்து இருக்கான் பார்த்துட்டா டே சண்டை போட்டுருக்கான் இவனை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இன்னும் ஒருத்தன் ஃப்ரெண்டில் இருந்தானே டே நீ கிங்காக தானே இருந்தா பைப்பில் ஆமாம் கிங்காக தான் இருக்கான் முடிச்சிடா கிங் இங்கே நான் மட்டும் தான்டா எவனும் கிங்காக இருக்க முடியாது. ஒரு பேர் கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 3 பேரை முடிச்சிட்டா போது நம்ம வந்து பூயா வாங்கலாம். 3 பைப்பில் எங்கே இருக்கான்னு தெரியல கார் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை கார் எடுத்துகிட்டு போக வேணாம் ஏன்னா இருக்கிறத 3 பேர் ஓனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஜோன் ஒருத்தர் தேடி பார்க்கலாம் ஏன்னா ஜோன் ஒருத்தர் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஜோன் உள்ளே எவனாச்சும் வந்தீங்கன்னா கத்தம் தான்டா. அதுக்கப்புறம் இன்னொரு பைப்பில் வந்து போகிற வெளியே மாட்டினா பைப்பில் எங்கடா ஒரு இங்கே இருக்கா சுட்டுப்பார் முடிஞ்சா சுட மாட்டேன் பைப்பில் முடிச்சிடலாம் என்னடா புல்லட் மேலே போட மாட்டேது அவ்வளோ முடிச்சாச்சு. நம்ம வந்து 12 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க 2 பேர் ஃப்ரெண்டில் தான் இருக்காங்களா 2 பைப்பில் நமக்கு இந்த மார்க் வந்து கொடுத்து காமிச்சு கொடுத்துருச்சு. கையில் ஒரு கிரனேட் கிட்டே எவனா சுற்றி குளோல் போட்டுருக்கானா உள்ளதாக இருப்போனோ கையில் கிரனேட் தூக்கி போடலாமா லக்கில் விழுந்தாலும் விழுந்துடும் அடே கரெக்டாக தூக்கி போடுறா மண்டையில் விழுமா விடாதா பைப்பில் வெளியே வந்துட்டாயா டே மேலே விழுந்துருச்சா கரெக்டாக வந்துச்சு 13 கில் பண்ணியாச்சு. நான் ஒருத்தன் தான் இருக்கானா இந்த ஒரு பைப்பில் போட்டதான போது நம்ம வந்து பூயா வாங்கலாம் டே செம்ம டேமேஜ் ஒரு புல்லட் டே ஒரே ஒரு புல்லட் செல்லா குட்டி மேலே இருக்கா அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 14 கில் பண்ணி கேம்பில் கிடைக்கிற பொருளை மட்டும் பூயா வாங்கிச்சு. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பாய் பாய் டேக் கேர்.